பற்றி நான் சொல்ல வந்த விஷயத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க. கடைசியாக பேச வர்றதுல இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு தோணினது என்னென்னா, இதையும் பாம் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த கதைகளுடைய கண்டென்ட்டை படிக்கும்போது, அந்த அக உலகத்தை அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கும் படிக்கும்போது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. நம்ம எத்தனை சிறுகதைகள் எவ்வளோ படிச்சிருந்தா கூட ஆண் எழுத்தையே படித்து நம்ம மைண்டுமே அப்படி கண்டிஷன் ஆகிருக்கும். ஒரு சிறுகதையில் என்ன இருக்கணும், எப்படி முடியணும், ஒரு டெக்னிக் இருக்கணும், இதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த சொல்லப்பட்ட விஷயமும் அவங்கள் அந்த ஒரு பெண்களுடைய அக உலகை அவர்கள் பேசிய விதங்களும், ஐயோ ஆமாம் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் இது வரைக்கும் கதைகளில் சொல்லப்படவே இல்லைல்ல, இந்த ஆண்கள் ஏன் எழுதி குவிக்கிறார்கள்னு எனக்கு ஒரு கோவமே வந்தது. பெண்கள் தான் நிறைய எழுத வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது. அவங்க எழுத வந்தாலே போதும் அப்படின்னு. அவங்க தங்களோட விஷயங்களே தான் பேசுகிறாங்கன்னா, ஆமாம் அப்புறம் அதை யார் பேசுறது? தமிழ்ச்செல்வன் தோழர் அழகாக சொன்னார், வெளிப்புற விஷயங்களை பேசும்போது அது வரலாறாக தத்துவமாக மாறும், அக உலகை பெண்கள் தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு படிக்கும்போது அது புரிஞ்சுது.